திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாம இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதியில் பாடல் 34 பார்க்க போகிறோம். இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள்லாம் தீரணும்னு அந்த சிக்கல் சிங்கார வேலனை வேண்டிக்குங்க. நம்மளுக்கு கருணையே மழையாக பொழிவான். அருமையான கந்தர் அனுபூதியை பாடுவோம். வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் திடீர்னு குரூப்பில் கிளம்பிட்டோம். அதாவது அகவல், மோட்டூர் அகவல்னு சொல்லிட்டு பணப்பாக்கம் பக்கத்தில் கிராமம். அந்த அந்த இடத்துல மனத்துணைநாதர்னு சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 4 பக்கம் வாசல் இருக்குது. அதில் பேசவோ நிறைய நேரம் எடுக்கவோ இல்லை. அது போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன், பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறது பெரிய புண்ணியம். ஏன்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஊரெலாம் போகிறதுக்கு முடியாது. அங்கே போயிட்டு அருமையான கும்பாபிஷேகம். நாமளே அந்த சிவனுக்கு பூஜை பண்ணலாம். நாங்களே அந்த சிவனுக்கு பூஜை பண்ணோம், அபிஷேகம் பண்ணோம். நல்ல அருமையான ஆரத்தி பார்த்தோம். இயற்கை வளம். அந்த குறிஞ்சி, மருதம், இன்னும் சொன்னோம்னா என்னமோ சொன்னாங்க, முல்லை, இந்த 3 வளமும் பெருகின அந்த சூழல் அருமையான சூழல். அருமையாக இருந்துச்சு. அப்படியே அப்படி இருந்தது. மலை, வயல், குறிஞ்சி, அப்படி அந்த ஊரில் பெருமையாக சொன்னாங்க. கேட்குறதுக்கே நல்லா இருந்தது. நாங்கள் காலையில் கும்பாபிஷேகம் பார்த்துட்டு அப்புறம் அபிஷேகமையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் திருவேலங்காடு வந்தோம். திருவேலங்காடு வந்து அப்பா அம்மாவை முருகரெல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தக்கோலம் போனோம். எக்கோலம் போனாலும் தக்கோலம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கோலம் போய் இறைவனாரை சேவித்தோம். முருகர் எல்லாரையும் தட்சிணாமூர்த்தி அங்கே இது திருமால்பூரில் மணிகண்டேஸ்வரர் அருமையாக சேவித்தோம். அஞ்சனாட்சி அம்மாள் அவங்களே நல்லா சேவிச்சுட்டு அருமையான தரிசனம். போன இடமெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது. அது இறைவன் நம்மளுக்கு, நான் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் என்னை எங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு காட்சி கொடுக்கணும்னு பார்க்குறாரு பாருங்க. திருவாலங்காடு போகணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் கோரிக்கை. எப்படி போகிறது, தனியாக போக முடியாது. திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கிளம்பிட்டோம். அருமையான தலமெல்லாம் சேவிச்சுட்டு வந்தோம். வாங்க, இப்போ நாம் கந்தர் அனுபூதியை சேவிப்போம், படிப்போம், பாடுவோம். வாங்க. திருச்சிற்றம்பலம். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். சிவபெருமான் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தராக பிறந்தாருன்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. நாம் இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இந்த பாடலில் சொல்லியிருக்கார், நம்மளுக்கு சொல்லியிருக்கார். முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தர் தான் முருகப்பெருமான். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நெற்றிக்கண்ணில் யாருடைய கர்ப்பத்துலேயும் அவர் பிறக்கலை. அந்த ஒரு தாய் எப்படி நம்ம பிரசவிச்சா எப்படி நாம் உடம்பு வேதனைப்படுறோமோ அந்த மாதிரி அவருடைய உக்ரம், அந்த சக்தியெல்லாம் திரட்டி அவர் நெற்றி பொறியிலேருந்து வந்தபோது அவருடைய உக்ரம் தனியணுன்னு அவ்வளோ பேரும் இது பண்ணாங்களாம். அவ்வளோ கொஞ்சத்தில் சிவபெருமான் தனியவே இல்லையாம். அவ்வளோ ஒரு எனர்ஜியை கொட்டி நெற்றி பொறியிலேருந்து நெருப்பில் பிறந்தவர் முருகப்பெருமான். அந்த 6 தாமரை மலர்களில்
கார்த்திகை பெண்களை வச்சு வளர்த்தாரு. அவ்வளோ அருமையான பெருமான சிவபெருமானுடைய அவதாரம்னு சொல்லாத என்ன பண்ணுறது. சிவன் தான் முருகன், முருகன் தான் ஞானசம்பந்தர். இப்படி சுற்றி சுற்றி இப்படி தான் இருக்கும். வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் அருள் செய்ததை பாடுவோம். 14வது பாட்டு. சிங்காரமடந்தயதி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல சண்முகனே, கங்கா நதி பால கிருபாகரனே. சிங்காரமடந்தயதி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல சண்முகனே, கங்கா நதி பால கிருபாகரனே. திருச்சிற்றம்பலம். இதுக்கான பதவுரையை பார்ப்போம். சங்கிராம சிகாவல போரிடுவதில் வல்ல மயிலை வாகனமாக உடையவரே, சண்முகனே ஆறுமுகக் கடவுளே, கிருபாகரனே கருணைக்கு இருப்பிடமானவரே, சிங்கார மடந்தையர் அழகிய விலைமாதர்களின் தீநெறி போய் தீய வழியில் சென்று மங்காமல் நான் கெட்டு போகாமல் எனக்கு வரம் தருவாய், அடியேனுக்கு வரம் தந்தருள்வீர் அப்படின்னு அருமையாக கேட்குறாரு. இந்த பாடலில் இருந்து நாம் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் முருகப்பெருமான் அதையெல்லாம் தீச்சிடுவார். அப்படி நெருப்பில் போட்டு பொசிக்கிடுவார். அதையெல்லாம் போக்கணும்னு வேண்டிக்கின்னு நல்ல நெறியில் நம்ம வாழணும்னு முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்திப்போம். மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம். சிங்காரமடந்தயதி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல சண்முகனே, கங்கா நதி பால கிருபாகரனே. அருமையான பாடல்களை எவ்வளோ ஒரு இதுவாக பாடியிருக்கார் பாருங்கள். இவ்வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அந்த சங்கார ராம அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் அவ்வளோ இதுவாக எப்படி கொடுத்துருக்கார் பாருங்கள். நாம் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. அழகான தமிழில் அருணகிரிநாதர் நம்மளுக்கு முத்து முத்தாக பாட சொல்லி முத்து முத்தாக கொடுத்துருக்காரு. முருகப்பெருமான் அருணகிரிநாதரை பாட சொல்லிவிட்டு இவர் பேர் வச்சிருக்கிறார், அருணகிரி திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவர் வாயால் பாடியிருக்காரு. இந்த கிளி உருவமாக வந்து இந்த கந்தர் அனுபூதியை பாடினதாக சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் பாடி கொண்டு நம்ம சேர்த்து முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி நமக்கு வேண்டியதெல்லாம் பெறணும்னு சொல்லிட்டு, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.